30 மே 2026 இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 27-33 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவில் நடந்து கொண்டிருந்த பொழுது தலைமை குருக்கள், அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தில் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்பொழுது எந்த அதிகாரத்தில் இவற்றை செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எனக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசு அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் இறைவனிடத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் நான் என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக செய்து ஜெபிக்கிறேன். வணக்க மதத்தினுடைய 30வது நாளில் மரியனுடைய ஒற்றுமை என்ற ஒரு குணத்தை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரியன்னை சீடர்களுடன் மன்றாடி இருந்தவர், ஒற்றுமையை உருவாக்கியவர், ஆலயத்தில் இருந்தவர், அவர் அனைவரையும் ஒன்றிணைத்தவர். நாமும் மரியனுடைய ஒற்றுமையின் குணத்தை வளர்த்து இறையாசிரை நாம் பெற்று இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கேள்விகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் அளிக்கும் பதில்களிலிருந்து அவனை அறிந்து கொள்வதை விட அவன் எழுப்பும் கேள்விகளிலிருந்து அவனை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் வால்டர் என்ற அறிஞர். அதாவது, நாம் எழுப்பும் கேள்விகளுக்கும் நம் இயல்புக்கும் தொடர்பு உண்டு என்பதை அவர் சுட்டிக்காட்டும் செய்தி பொருள். பொருள் சார்ந்த உலகை பற்றிய கேள்வியை அதிகமாக எழுப்பும் மனிதர்களை தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை அதிகமாக பொருளில் தேடக்கூடியவர்கள்தான் இருப்பார்கள். மனம் சார்ந்த கேள்விகளை எழுப்புகின்றவர்கள் வாழ்வின் மகிழ்ச்சியை, சிந்தனை, அறிவு பெருக்கம் இவற்றில்தான் மூழ்கி இருப்பார்கள். ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை எழுப்பக்கூடியவர்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சியை வாழ்வில் எங்கே காணலாம் என்று தேடக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இயேசுவிடம் இன்றைய நாளிலே எழுப்பப்படும் கேள்விகள் பொருள் சார்ந்த கேள்விகளாக இருக்கின்றது. ஏனென்றால் யூத தலைமை சங்கத்தினர் அதிகாரம் எடுக்க முயல்கின்றார்கள். எருசலேமில் இயேசு சந்தித்த 2வது மோதல் இது. குறிப்பாக ஆலயத்தில் இயேசு மேற்கொண்ட வன் செயல் அவர்களை பெரும் கோபத்திற்கு ஆளாயிருக்க வேண்டும். ஏனென்றால் தங்கள் அதிகாரத்தை மீறி எந்த அதிகாரத்தை செயல்பட்ட என்பதுதான் அவர்களுடைய வாக்குவாதம். அன்றைய போதகர்கள் கடைபிடித்த வழிமுறையை இயேசு கடைபிடிக்கிறார். அதாவது, கேட்கப்படும் கேள்விக்கு பதிலாக இன்னொரு கேள்வியை எழுப்புவது. யூத அதிகாரிகளை குழப்பிய இயேசுடைய பதில் கேள்வி திருமுழுக்கு யோவானை பற்றியது. மக்கள் பலர் திருமுழுக்கு யோவானை ஏற்றனர், ஆனால் யூத அதிகாரிகள் ஏற்கவில்லை. ஆகவே இயேசு யோவானை வைத்து அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்றார். ஏனென்றால் மக்கள் திருமுழுக்கு யோவானை இறைவாக்கினராக மதித்தனர். எனவேதான் இயேசுவுக்கும் தலைமை சங்க அதிகாரிக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் இயேசுடைய கூர்மையான பதில் கேள்வியாக வீரியம் எழுந்தது. தம்முடைய கேள்விகள் நமது வளர்ச்சியை சார்ந்ததாக இருக்கின்றதா அல்லது பிறனுடைய வளர்ச்சியை அழைப்பதாக இருப்பதா என்பதை சிந்தித்து இன்றைய நாளில் ஆண்டவரை போன்று எதிர்த்து நின்ற இறையாசிரை பெற்று எதிரிகளை நம்முடைய கேள்விகளால் வெல்ல ஞானத்தை பெற்று வாழ்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இன்றைய நாளில் நீர் அளித்த அனைத்து ஆசீர்வாதத்திற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம்.
பெருகி வந்திருக்கின்ற அருமையான ஒரு விடியலை இன்றைய நாளில் எங்களுக்கு அனைத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பினரே. உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லையற்ற அளவில் எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்தீரே. கடந்த இரவு எங்களுக்கு பாதுகாப்பாகவும் உம்முடைய சிறகு நீரில் கழித்து நல்ல ஒரு உறக்கத்தையும் இந்த புதிய நாளையும் அளித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறி இன்றைய நாளில் நீர் உம்முடைய ஞானத்தினால் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். பலவிதமான குழப்பங்களில் எதிர்ப்புகளின் மத்தியில் வாழ்கின்ற எங்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் கரத்தால் எங்களை ஆட்சி செய்து எங்களுக்கு ஆளுமையை ஊட்டி எங்கள் அனைவரையும் உம்முடைய சிறகுகள் நிழலில் வைத்திரளும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய மனதில் பலவிதமான கவலைகள், போராட்டங்கள், வியாதிகள், வருத்தங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இவைகளால் மூழ்கி இருக்கின்ற எங்கள் வாழ்க்கையை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். உமது அன்பினால், உமது பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்கள் அனைவரையும் நிரப்பியறலும். எங்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும், கனிகளையும், கொடைகளையும், ஞானத்தையும், வலிமையையும், விவேகத்தையும், உற்சாகத்தையும், புத்துணர்ச்சியையும் எங்கள் கழித்து இன்றைய நாளில் நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும், மேற்கொள்ளப் போகின்ற அனைத்து பயணத்திலும், சந்திக்கின்ற அனைத்து நபரிடத்திலும் உம்மை காண்பிட, உமது மகிழ்ச்சியை பெருகிட, உமது மகிழ்ச்சிக்காக, உடைய இறையரசுக்காக நாங்கள் உழைத்திட எங்களுக்கு உதவியாக மாறும். மரியனுடைய தோழமையோடு இன்னும் இருக்கின்ற ஒரு சில நாட்களில் நிறைவடைகின்ற அந்த மே மாதத்தில் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த கோடை கால வெப்பத்திலிருந்தும், கோடை கால கொடூர வெப்பத்திலிருந்து எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றி எங்கள் உடல் நலனை பலப்படுத்தி நல்ல உடல் சுகத்தை எங்களுக்கு அளித்தள்ளும். உடல் சுகத்தோடு எங்களை உள்ள சுகத்தையும் ஆசீர்வதித்தும், ஆன்ம சுகத்தையும் ஆசீர்வதித்தும் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். அன்பு ஆண்டவரே, உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கிற அனைத்து முண்டாட்டுக்களையும் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தாரும். நலன்களால் எங்களை நிரப்பியறலும். இவ்விடத்தில் நலன்களால் நிரப்பு என்று கூறிய ஆண்டவரை, இன்றைய நாளில் எங்கள் அனைவரையும் பல நல்ல நலன்களால் நிரப்பி ஆசீர்வதித்து வலிமையூட்டியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மரியனுடைய தோழமையிலும் நாங்கள் வைத்து செபிக்கிறோம். ஆசீர்வதித்து காப்பாற்றியறலும். அவருடைய இந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரை, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியை, இறைவனுடைய தாயை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். எல்லா மலை இறைவன் தந்தை, மகன், தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.